சங்கீதத்தின் புஸ்தகம் 118 அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கண்களை மூடி செய்வோம். ஸ்தோத்திரங்கள் தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தாவியுடைய வாழ்க்கை நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரினை விசாலத்திலே கொண்டு வந்தான் சொல்ல போல. ஆண்டவரே, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் நெருக்கத்தின் மத்தியில் வந்திருக்கிறாங்கப்பா, பிரச்சனைகள் மத்தியில் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, வியாதியின் மத்தியில் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, ஓத்திரத்தின் மத்தியில் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, வேதனையின் மத்தியில் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, கண்ணீரின் மத்தியில் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, புலம்பலின் மத்தியில் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. நெருக்கத்தோடு கூட வந்திருக்க பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கலாய் மாற்றுவீராக ராஜா. நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தாவீது சொன்னது போல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில உம்மை நோக்கி கூப்பிடும்படியாய் கிருபை செய்வீராக. ஜீவனுள்ள தேவனாய் உம்மை நோக்கி கூப்பிடும்படியாய் கிருபை செய்வீராக. ஜெபத்தை கேட்கிற தகப்பனாய் உம்மை நோக்கி கூப்பிடும்படியாய் கிருபை செய்வீராக. பதில் கொடுக்கிற தேவனாய் உம்மை நோக்கி கூப்பிடும்படியாய் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தாவீது சொன்னது போல ஆண்டவரே, ஆண்டவரே, நான் நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது போல நாட்களில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிடுவளாய் மாட்டுமையா. ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவருடைய பிரச்சனைகள் மாறட்டும். இந்த நாளில் எங்களோடு கூட பேசுவீராக. பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா விதவிதமான நெருக்கத்தின், பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் அகப்பட்டு அல்லேலூயா கொண்டிருக்கிறீர்கள். நீ கடன் பிரச்சனையாகிய நெருக்கம், வியாதியாகிய நெருக்கம், பிசாசின் போராட்டமாகிய நெருக்கம், குடும்பத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரக்கூடாதபடிக்கு தடுதல், அப்படிப்பட்ட நெருக்கத்தினுடைய பிள்ளைகள் பலவிதமான நெருக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், பலவிதமான தேவைகளோடு கூட வந்திருக்கலாம், கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு செய்வன கட்டு, பில்லி சூனிய கட்டு, மாந்திரியத்தின் கட்டு, இப்படியாக அநேக கட்டுகளோடு கூட இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் நாட்களில் அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகள் குழந்தை இல்லாத நெருக்கம், சரியான வேலையிலேயே என்ற ஒரு நெருக்கம் தேவனுடைய பிள்ளை. மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து என்ன செய்ய போகிறோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்னெல்லாம் செய்ய போகிறோம், அநேக காரியங்களை நினைத்து தேவனுடைய பிள்ளைகளே நெருக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், அல்லேலூயா, அவர் சொல்கிறார், தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். உடைய வாழ்க்கையில் யாரை கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். உடைய பிரச்சனையில் யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். மனுஷரை அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி கூப்பிட அனுபவம். அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள். அவருடைய மாமா அவனுக்கு விரோதமாக எழும்பினார், அவருடைய பிள்ளைகள் எழும்பினாங்க, அவர் சத்துருக்கள் பெருகினாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பயங்கரமான சூழ்நிலை மத்தியிலோ வனாந்தரத்தில் ஓடி அலைந்தான் தேவனுடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இன்னைக்கு உங்க வாழ்க்கை அநேக நெருக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், பலவீனத்தோடு கூட வந்திருக்கலாம், வியாதியோடு கூட வந்திருக்கலாம். ஐயோடைய வாழ்க்கையில் வேதனை தாங்க முடியல, என் சரத்தில் வேதனை தாங்க முடியல, பலவிதமான போராட்டத்தோடு கூட வந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிற இயேசுங்க இருக்கிறா, விடுதலை கொடுக்கிற இயேசு இந்த ஆலயத்தில் இருக்கிறா. அவர் மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும். தேவனுடைய பிள்ளை அவன் சொல்றான். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, கர்த்தர் அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லப்படுகிறது, கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, விசாலம் உண்டாக்குற ஆண்டவர். நெருக்கத்தின் மத்தியில் இருக்கலாம், விசாலத்தை உண்டாக்குற தேவன். உங்கள் பிரச்சனையை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற ஆண்டவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், உங்களை விசாலத்திலே கொண்டு வருகிற ஆண்டவர், நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற விசாலத்தை உண்டாக்குற ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிறார். அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ, உன்னுடைய நெருக்கத்தை அறிந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி கூப்பிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, 9ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போமானா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா,
தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். சொல்ல முடியுமா? தேவனுடைய பிள்ளை சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படு, மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எந்த மனுஷன் உங்களை தொட முடியாது, எந்த மனுஷன் தொட முடியாது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, எதை குறித்து பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசு நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார், இதுவேளை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லப்படும், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒருவர் இருக்கிறாரு. உனக்கு உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு, உங்களுக்காய் காயப்பட்ட இயேசு, உங்களுக்காய் ரத்தம் சிந்தின இயேசு உங்க அருகில் வந்து நிற்கிறாரு. உன் அருகில் வந்து நிற்கிறார். சகோதரியே, சகோதரியே, உன் அருகில் வந்து இயேசு நிற்கிறார். உனக்கு விடுதலை கொடுக்க முடியாய் வந்திருக்கிறார், உனக்கு அற்புதம் செய்ய முடியாய் வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம் சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நாளும். அல்லேலூயா. நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில் யாரை நம்புகிறோம்? மனுஷரை நம்புகிறோம். அந்த மனுஷர்கிட்ட போனால் கிடைக்குமா? அந்த அவங்ககிட்ட போனால் கிடைக்குமா? இவங்ககிட்ட போனால் கிடைக்குமா? மனுஷரை நம்புகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் மனுஷன் அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் அவதான் அவன் சொல்கிறான், தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நாளும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் யார் மேலே வரணும்? கர்த்தர் மேல் வர வேண்டும். கர்த்தர் மேல் நம்புங்க. தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனை நம்ப. அடுத்த வசனம் சொல்கிறது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நாளும். பெரிய பிரபுக்களா இருக்கலாம், பெரிய நாட்டாமையா இருக்கலாம், பணக்காரங்களா இருக்கலாம், வசதி படைத்தவங்களா இருக்கலாம், கோடீஸ்வரர்களா இருக்கலாம், எல்லாம் அவங்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நாளும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தான் நமக்கு போதுமானவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளை மனுஷன் பிரபுக்களை நம்ப பார்க்கலாம் கர்த்தர் பேரில். யார் மேலே வைக்கணும் உங்கள் நம்பிக்கை? யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே வைங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நம்பிக்கை 100க்கு 100, 100க்கு 90 இல்லை, 99 இல்லை, 100க்கு 100 நீங்கள் கர்த்தரை சார்ந்து வாழ்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் 100க்கு 100 அவரை சார்ந்து வாழும்பொழுது உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார், உங்களுடைய கண்ணீரை மாற்றுவார், உங்களுடைய வேதனையை மாற்றுவார், உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளையே, சங்கீதம் 18:6, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இங்கே பார்க்கிறோம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை தாவீதுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அபயமிட்டான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நெருக்கத்தோடு கூட வந்து இருக்கிறீங்க. எத்தனை பிரச்சனையோடு கூட வந்து இருக்கலாம், எத்தனை வேதனையோடு கூட வந்து இருக்கலாம். யாரை நோக்கி கூப்பிடுறீங்க? யாரை நோக்கி கூப்பிடுறீங்க? பக்கத்து வீட்டுக்கார அக்காவை கூப்பிடுறீங்களா? அந்த அண்ணாச்சை கூப்பிடுறீங்களா? டாக்டரை கூப்பிடுறீங்களா? வக்கீலை கூப்பிடுறீங்களா? போலீஸ்காரங்களை கூப்பிடுறீங்களா? யாரை நோக்கி கூப்பிடணும்? யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு உண்டான நெருக்கம். அவனுடைய வாழ்க்கையில் பயங்கரமான நெருக்கங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. அது மத்தியிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். உங்க வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறாரு. உங்களுக்காக யாவும் செய்து முடித்த தகப்பன். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் சங்கீதக்காரன் சொல்றான். அந்த தகப்பன் உங்க கூட இருக்கும் பொழுது நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, எந்த சூழ்நிலை கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. தேவனுடைய பிள்ளையே, அவர் உனக்கு போதும், அவர் உனக்கு போதும், அவர் உனக்கு போதும். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில், அல்லேலூயா, ஏறிட்டு. பாருங்க, இந்த ஆலயத்தில் யார் இருக்கா? இந்த ஆலயத்தில் யார் இருக்கா?
இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்குள்மா இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த ஆலயத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறாரு. இந்த ஆலயத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறாரு. உன் ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. உன் ஜபத்துக்கு பயன் கொடுக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. நீ சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கிப்பா, கர்த்தரை நோக்கிப்பா. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கலையா? ஆண்டவரை தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையோ அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அவர் நெருங்கி வந்து நமக்கு உதவி செய்தார். தேவனுடைய அல்லேலூயா. ஆலயத்தில் பாருங்க, நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17:34-37 வரைக்கும் படிப்பீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, ஆடு மேய்க்கிற தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தான், கர்த்தரையே நம்பி வாழ்ந்தான். அல்லேலூயா. அவன் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும்போது ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கத்தையும் கரடியும் கண்டா நீங்கள் இருப்பீங்களா? பாஸ்டர் சீக்கிரமாய் கதவை பூட்டுங்க பாஸ்டர்ம்பீங்க. அல்லேலூயா. சிங்கம் கரடி தேவனுடைய பிள்ளையே ஆடுகளை பிடித்து கொண்டு போச்சு. ஏன்னா அவன் அபிஷேகம் பெற்றவன், அபிஷேகம் பெற்ற தாவீது பயப்படலை. சிங்கத்தை கண்டு பயப்படலை, கரடியை கண்டு பயப்படலை. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்ம அபிஷேகத்தை நிரம்பணும், இன்னும் நிரம்பணும். சபை இன்னும் அக்கினியாய் மாறணும், இன்னும் அக்கினியாக மாறணும். அல்லேலூயா. எல்லாரும் வாயை விரிவாய் திறந்து நல்ல ஆவியில நிரம்பும் பொழுது உங்களை, அல்லேலூயா, உங்களை சந்திக்கிற சிங்கம் போன்ற பிரச்சனைகள், கரடி போன்ற பிரச்சனைகள் உங்களை ஒன்று செய்ய முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது. தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி இருந்ததுனால, கர்த்தரை சார்ந்து வாழ்ந்ததுனால, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொன்னதுனால, கோலியாத்தை பார்த்து எல்லா ஜனங்களும் பார்த்து பயந்தாங்க. ஆடு மேய்க்கிற தாவீது பயப்படலை. அவன் நிமித்தம் அவருடைய இருதயம், அல்லேலூயா, சோர்ந்து போக வேண்டாம். அவன் நிமித்தம் பயப்பட தேவையில்லை. கோலியாத்து போல பிரச்சனைக்கு வரலாம், அரக்க மாதிரி பிரச்சனைக்கு வரலாம். நம்முடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி வாழ்ந்தாய் என்றால், கர்த்தரை 100க்கு 100 அவரை சார்ந்து வாழும் பொழுது எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, எதை குறித்தும் கலங்க தேவையில்லை, எதை நினைத்து பயப்பட தேவையில்லை. நம்முடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிற தகப்பன், நீ ஆராதிக்கிற தேவன் ஜெபத்துக்கு பால் கொடுக்கிற தகப்பன். அல்லேலூயா. அவரை தான் ஆராதிக்கிறோம், அவரை தான் ஆராதிக்கிறோம். அவர் இங்கே இருக்கிறாரு, உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. அவன் பயப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை பிடித்து கொண்டு ஆடை பிடித்து கொண்டு வச்சுமா ஓடி போய் அந்த சிங்கத்தின் வாயை தாடை கிழித்து போட்டுட்டு ஆட்டை தப்பு வச்சான். கரடி பிடித்து கொண்டு போச்சு. அல்லேலூயா. தாடி ஓடி போய் கரடியின் வாயை தாடையை கிழித்து போட்டு, அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளை ஆட்டை தப்பு வச்சான். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற தாவீது, அபிஷேகம் பெற்ற தாவீது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும். வாலிப பிள்ளைகள் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும். சிறு பிள்ளைகள் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. பெரியவங்க நிரப்பப்படும். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் யாரையும் தேடல. சிங்கம் வந்துட்டு கரடி வந்து யார் இந்த மனுஷனுக்கு கூப்பிடாது. தேவனுடைய பிள்ளைகளே, கோலியாத்து வந்தான், கோலியாத்து வந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. எதுக்கு வாரான்? 10 அடி இந்த கதை உயரத்தில் இருப்பான், அவ்வளோ உயரம். தேவனுடைய பிள்ளை அவ்வளோ பெரிய ஃபிகர், அல்லேலூயா. தேவனுடைய பெரிய உருவத்தில் வாரான். தாவீது சின்னவன், தேவனுடைய பிள்ளை இளைஞனாக இருந்தான். அவன் வாலிப, அல்லேலூயா. அவன் அங்கேருந்து வாரான். அவனை பார்த்து, கோலியாத்தை பார்த்து தாவீது பயப்படலை. அல்லேலூயா. கோலியாத்து நகைச்சான். சின்ன பையன் யானைக்கு முன்னால் பூனை மாதிரி வாரான்னு சொல்லி, அல்லேலூயா, ஒரு மிதிச்சா இவன் நசுங்கி போயிடுவான்னு நினைச்சான். தேவனுடைய பிள்ளையே. ஆனால் தாவீதுக்குள்ள நல்ல விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. அவன் சொல்லுவான், கோலியாத்தை பார்த்து சொல்லுவான், அல்லேலூயா, நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். சேனையிலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறாரு, உங்க கூட இருக்கிறாரு. அதே ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நீ பயப்பட தேவையில்லை, நீ கலங்க தேவையில்லை.
தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. சொல்லிட்டு அவன் எதுக்கு வந்தான்? கோலியாத் எதுக்கு வரும்பொழுது இவனும் தீவிரமாய் போய் கவனம் எடுத்தான், ஒரு கல் எடுத்து அடித்தான். தேவனுடைய பிள்ளை நெற்றியில் போட்டான், விழுந்தான். தேவனுடைய பிள்ளை நெற்றியில் பட்டு பின்னால் விழணும். பின்னால் கர்த்தர் யார் கூட இருந்தார்? தாவீதை பார்த்தீங்கன்னா இவன் அடிக்க பின்னால் சும்மா கர்த்தர் முன்னால் தலை முகங்குப்புற விழுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க தனிமையானவர் அல்ல, தனிமையானவர் அல்ல. கஜ்ஜியம் உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷருடைய உதவியை நாடவில்லை, அவர் எந்த மனுஷருடைய உதவிகள் தேடவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம யாரை தேடுறோம்? நம்முடைய தேவைகளுக்கு உடனே நினைச்சுமா, உடனே அவரை பார்ப்போமா, அவங்கள பார்ப்போமா, இவங்கள பார்ப்போமா நினைக்கிறோம். தேவனுடைய பிள்ளை முழங்கால்களும் மடக்குங்க, முழங்காலம் மடக்கி அல்லேலூயா கர்த்தரிடத்தில் கேட்டு பழகுங்க. என்ன தேவைனாலும், என்ன பிரச்சனைனாலும், என்ன கஷ்டனாலும், என்ன ஓத்துறனாலும், என்ன போராட்டனாலும், பிசாசின் பிடி நடந்தாலும் பரவாயில்ல, முழங்காலம் மடக்கி பழகிறவங்க யார்கிட்ட போய் கையை நீந்தி நிற்க மாட்டாங்க, கையை நீட்டி நிற்க மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி இப்போ கர்த்தர் நடத்துவாரு, கண்டிப்பா நடத்துவாரு. அவரை நம்பினவங்களை வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. யார் நோக்கி கூப்பிடணும்? தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த தாவீதோடு இந்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. யாரை நோக்கி கூப்பிடணும்? யாரை நோக்கி? சத்தத்தை காணலையே. யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. வாயை திறந்து சொல்லுங்க. தேவனுடைய அப்பந்தான் பிசாசு வைக்கப்பட்டுவான், இல்லாட்ட பக்கத்தில் உட்காந்துக்கிடுவான். கர்த்தர் சொன்னாலே அவனுக்கு அதிர்ச்சி வந்துடும், கர்த்தர் சொன்னாலே அவனுக்கு வெடிப்போட்டமாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் பிரச்சனைகள் சிறியதோ பெரியதோ, உங்களுக்கு வந்த போராட்டங்கள் கொடியதோ பயங்கரமானதோ, உங்களுடைய வாழ்க்கையில் கண்ட பிரச்சனைகள் சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், அது கொடியதான இருக்கலாம், பயங்கரமானதாக இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களை தொட முடியாது. தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு போராட்டங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு விடுதலை உண்டு. ஓ, ஏனென்றால் விடுதலை கொடுக்கிற கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். நான் உன்னோடு கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட்டு சொன்ன தேவன். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன தேவன். பயப்படாத, நான் உனக்கு உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்ன தேவன். அவர் வாக்களித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடும் சொன்ன தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது கவலைப்படாதீங்க. இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. வாக்கு தத்தம் பண்ணின கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. இதுவரைக்கும் மனுஷரை, அல்லேலூயா, என்ன தேவைனாலும் தேவ சமூகத்தில் முழங்காட் படியிட்டு பழகுங்க. ஆண்டவர், அல்லேலூயா, நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்கள் அருகில் வந்து நிற்பார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில், அல்லேலூயா. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 சாமுவேல் 22:4. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். இங்க பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பழங்க. என்ன தேவை? சிறு பிள்ளைகள் யாரை பார்க்கணும்? சிறு பிள்ளைகள் என்ன தேவை? என்ன தேவைன்னா பீஸ் கட்டணுமா, புக்கு வாங்கணுமா, என்ன தேவையோ யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியாக நம்ம பிள்ளைகளை பழக்க வேண்டும், அல்லது நம்முடைய அப்படியாக நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்கள் ஆக்கி ரட்சிக்க, அல்லேலூயா, படுவேன். சத்துரு வாரானா? போராட்டமாக இருக்கிறதா? எதிரிகள் வாராங்களா? நீங்கள் முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஓடியே போயிடுவான். வீட்டுக்குள்ள இருந்தால் ஜெபம் பண்ணுவீங்க, அவனுக்கு ஒரு பயம் கொடுக்கும், ஓடியே போயிடுவான். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுற அனுபவம் என்னது? என்னது? யாரை நோக்கி கூப்பிடக்கூடாது?
கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். பக்கத்து வீட்டுக்கார அக்காவை கூப்பிடக்கூடாது, யாரையும் நோக்கி கூப்பிடக்கூடாது. கர்த்தரை பார்த்து அவரை நோக்கி கூப்பிடுற அனுபவம் நமக்கு வேண்டும், நம்ம சபைக்கு வேண்டும். பலவீனமாக இருக்கீங்களா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆவியில நிரம்புங்க, அபிஷேகத்தை நிரம்புங்க, உங்கள் பலவீனம் ஓடிய போயிடும். அல்லேலூயா. தேவையா ஆண்டோட சொல்லுங்க, கேளுங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது அல்லேலூயா கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் உங்கள் பிதா உங்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என் நாமத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய பிள்ளையே, நல்ல வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். வசனத்தை விசுவாசியுங்க, விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். சந்தேகப்படக்கூடாது, ரெண்டு நினைவுகளோடு கூட வரக்கூடாது. ரெண்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ சொல்லக்கூடாது. விசுவாசத்தோடு கூட அல்லேலூயா. எலியா சொல்லுவான், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா, தேவனுடைய பிள்ளைகளே, அல்லது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ஏன் ரெண்டு நினைவுகளை குந்தி குந்தி நடக்கிறீங்க? சபைக்கு வந்தா விசுவாசம் வருது, வீட்டு வெளியே போன உடனே விசுவாசம் உடைஞ்சிருது. உங்க வாழ்க்கையில கர்த்தரை 100க்கு 100 நம்பும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எப்படி செய்வாரோ தெரியாது. காட்டையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், பள்ளத்தாக்கள் நிரப்பப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, ஏவியும் ராஜனுடைய வாழ்க்கையில் சினிமா அல்லது அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே பல லட்சங்கள், ஏகப்பட்ட லட்சங்கள் கடனோடு கூட அநேகட்ட வாங்கியிருந்தார். தேவனுடைய பிள்ளைகள் அநேகட்ட வாங்கியிருந்தார். அல்லேலூயா. நெருக்கப்பட்டார், பயங்கரமான நெருக்கத்தில் இருந்தார். புஷ்பலதா அல்லேலூயா, அவர் பெங்களூர் இருந்தாமா, அந்த அம்மா அல்லது தேவனுடைய பிள்ளை பெங்களூர் இருந்தாங்க. இவர் வந்து தேவனுடைய பிள்ளைகளை பயங்கரமான நெருக்கத்தில் அல்லேலூயா கடன்காரங்களால் பயங்கரமான ஓத்தரப்பட்டு கொண்டிருந்தார். தேவனுடைய பிள்ளைகள் பூஜை அறையில் அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே அநேக விக்கிர படங்கள் இருந்தது, எல்லா படங்கள் இருந்தது. அல்லேலூயா. இந்த சொன்னார், ஆண்டவர் நீ உண்மையான தேவன்னா இனி யார் விடுவிக்க முடியும்? யார் விடுவிக்க முடியும்? எனக்கு விடுதலை கொடுக்க முடியும்? இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருக்கிற, பயங்கரமான கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு யார் விடுதலை கொடுப்பா? அல்லேலூயா. உண்மையான தேவன் ஒருவர் உண்டா என்று கேட்டுக்கொண்டு அவர் தற்கொலை பண்ண வேண்டும் என்று இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவருக்கு தரிசனமானார். அந்த பூஜாரிகளை தரிசனமாய் அல்லேலூயா அவரை கண்டார். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா அல்லேலூயா. அவர் ஆண்டவருக்கு இதயத்தை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு ஏவிஎம் ராஜு ஆண்டவருக்கு இதயத்தை கொடுத்தாரு. அதே வேளையில் பெங்களூர்ல இருந்து அவருடைய மனைவி புஷ்பலதா அல்லேலூயா அவளும் தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா இதயத்தை அங்கேயும் ஆண்டவர் தரிசனமானாரு. அங்கே கர்த்தருக்கு இதயத்தை கொடுத்தாங்க. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டான்னு நினைச்சாங்க. காலையில் பார்த்தா அநேக கடன்காரங்க வாசல்ல வந்து நின்னாங்க. எப்படி இருக்கும்? அநேக கடன்காரர்கள் வாசல்ல வந்து நிற்கிறாங்க. தேவனுடைய பிள்ளையே, இவர் இருதயம் ஆண்டவரே, அவங்க வந்தாங்க. வந்துட்டு இவரை கூப்பிட்டுட்டு, உங்கள்கிட்ட கடனை கேட்க வரல, நீங்க தர வேண்டாம். வந்தவங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்க தர வேண்டாம், கடனை தர வேண்டாம். அங்க சொப்பனத்தில் அவங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். கடன் கொடுத்தவங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், நீ கர்த்தரை நோக்கி பார்ப்பாய் என்றா உன் பிரச்சனை மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் துக்கம் மாறும், உன் பணம் ஆனந்த கழிப்பாய் மாறு. தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. அந்த விசுவாசம் வேணும், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாய் வேண்டிய தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. பார்க்கிறேன் தேவனுடைய சங்கீதம் 120 அதிகாரம் 1 சங்கீதம் 121. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இங்க பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்றான், தாவீது சொல்றான், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த தாவீதோடு இருந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறாரு, உங்க கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. நீங்க பயப்பட தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. விசுவாசிங்க. ஆண்டவரே நீர் என்ன கூட வாங்கப்பா, எங்க வீட்டுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில் அல்லேலூயா, நெருக்கத்தில் நெருக்கம் வரும்போது எப்படிதான் இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். நெருக்கம் வரும் பொழுது என்ன செய்வது தெரியாம இருக்கலாம். அந்த வேலையிலும் இயேசுவே என்று கூப்பிடுங்க,
இயேசுவே எனக்கு உதவி செய்யு கூப்பிடுங்க தேவனுடைய பிள்ளையே. அவர் தான் உதவி செய்ய முடியும். அவர் தான் உதவி செய்ய முடியும் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. பாருங்க, அவர் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பாருங்க தேவனுடைய பிள்ளை 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும்போது அவளை மீதியானுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இவங்க விவசாயம் விதைச்சி சும்மா அறுக்கிற நாட்களில் அவங்க வந்து அறுத்துட்டு போயிடுவாங்க, எதிரிகள் வந்து அறுத்துட்டு போயிடுவாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட நாட்களில் இவங்களுக்கு எதுவுமே பலன் கிடைக்காது. ஆனால் கிதியோன் அவனுடைய ஆலைக்கு பின்னால் அல்லேலூயா அதை பாதுகாத்து கொண்டு இருந்தான். அப்போ தான் தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து இறங்கி வந்து அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பயந்து கொண்டிருந்த கிதியோனை பார்த்து சொன்னார், கலங்கி கொண்டிருந்த கிதியோனை பார்த்து சொன்னார், நடுங்கி கொண்டிருந்த கிதியோனை பார்த்து சொன்னார், புலம்பி கொண்டிருந்த கிதியோனை பார்த்து சொன்னார். அல்ல அவனை பார்த்து சொன்னாரு, பராக்கிரமசாலியே, நீ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க பயந்து கொண்டு வந்திருக்கலாம், நடுங்கி கொண்டு வந்திருக்கலாம், கலங்கி கொண்டு வந்திருக்கலாம். என்ன செய்வது, என்ன செய்வது, புலம்பி கொண்டு வந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பயந்தாங்கொல்லி அல்ல, நீ பயந்தாங்கொல்லி அல்ல, நீ பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கண்டியோ, நீ பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னை விட்டு விலகுவார் என்றா நீ பயந்தாங்கொல்லி. கர்த்தர் கூட இருக்காரா? கர்த்தர் கூட இருக்காரா? கர்த்தர் கூட இருக்காரா? நீ பராக்கிரமசாலி, பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அவனை பார்த்து சொன்னாரு தேவனுடைய பிள்ளைகளே 14ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. உன்னை அனுப்புறது யாரு? நான். அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. நீ பயப்பட தேவையில்லை, உனக்கு இருக்கிற பலத்தோடு வீட்டுக்கு போங்க, ஆவி நிரம்புங்க, ஆவியில் நிரம்புங்க தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை பார்த்து சொன்னது, நீ பயப்படாத. அவனை அவங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவனை பார்த்து தான் தேவனுடைய பிள்ளை கர்த்தர் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. பயந்து கொண்டிருந்த கிதியோனை பார்த்து சொன்னார், உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டு வந்திருக்கலாம். இது எப்படி நடக்குமோ, இந்த காரியம் எப்படி ஆகுமோ, என்ன நடக்க போகுதோ, எப்படி நடக்க போகுது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்ல எதிரிகள் வருவாங்க, சமாதானமாய் முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் வருவாங்க, உங்களை திட்டன்னு வருவாங்க, அவங்க வரும்போது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவங்க சமாதானமாய் காரியத்தை முடித்து கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமாய் மாறும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அல்லேலூயா. பயந்து போகாதீங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அவன் அல்லேலூயா மீதியானியரை முறியடித்தான். 300 பேரை கொண்டு 300 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தா. தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. பாருங்க, 32,000 பேர் வந்தாங்க யுத்தத்துக்கு. பயந்தவங்கெல்லாம் போங்கன்னா 22,000 பேர் ஓடி போயிட்டான். யுத்தத்துக்கு வந்தது 32,000 வந்தாங்க, ஓடி போயிட்டான். 10,000 பேர் இருந்தாங்க. கர்த்தர் சொன்னார், இது அதிகம்னாரு. தண்ணிக்கிட்ட அங்கே பரிசை வைக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை 300 பேர் மாத்திரம்தான் செலக்ட் பண்ணாங்க. தேவனுடைய பிள்ளைகளை படித்து பாருங்க. 300 பேரை கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. 300 பேரை கொண்டு ஓடியே போயிட்டான். மீதியான ஓடி போயிட்டான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்.
உனக்கு விரோதமாய் எழும்பு எல்லா நாவினை குற்றப்படுத்துவாய். அல்லேலூயா. நீ கர்த்தரை நோக்கி பார்த்தால், எப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்ப்பாய் என்றால், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பாய் என்றால், உடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இங்கே பார்க்கிற பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா, உங்க சொல்லப்படும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். உடைய வாழ்க்கையில் ஆபத்து வருதா? வியாதி நேரம் இருக்கிறதா? பிரச்சனையா? போராட்டமா? கஷ்டமா? ஓத்திரமா? தேவனுடைய பிள்ளை என்ன ஆனாலும் பரவாயில்ல, யாரை கூப்பிடணும்? யாரை கூப்பிடணும்? அண்ணே ஓடி வாங்கன்னு சொல்லக்கூடாது. பக்கத்து வீட்டுக்கார அண்ணனை பார்த்து கூப்பிடக்கூடாது. அந்த அக்காலை பார்த்து கூப்பிடக்கூடாது. யாரை பார்த்து கூப்பிடு? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. உடைய வாழ்க்கையில் உடைய பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. அல்லேலூயா. கர்த்தர் விடுவிக்க போது அநேகர் சாட்சி சொல்றாங்க. கர்த்தர் அற்புதம் செய்வது அநேகர் சாட்சி சொல்றாங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வது சபையில் சாட்சி சொல்றாங்க. வந்திருக்க ஒவ்வொரு சாட்சிகள் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்ன செய்யணும்? யாரை கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அண்ணாச்சி ஓடியா, அண்ணாச்சி ஓடியாங்கன்னு சொல்லக்கூடாது. எந்த அண்ணாச்சியை கூப்பிடணும்? நம்ம அண்ணாச்சி, பெரிய அண்ணாச்சி, பெரிய அண்ணாச்சி. நம்ம அல்லேலூயா ஆண்டவரை கூப்பிடுறது தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்ம அல்லேலூயா சகோதரர், அல்லேலூயா பிள்ளைகளே, அவர் உதவி செய்வார், உதவி செய்வார் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையில் நீ என்னை மகிமைப்படுத்துவா. ஆண்டு உதவி செய்யும்பொழுது கர்த்தனுக்கு எல்லா இக்கட்டிலிருந்து விடுவித்தான்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி வைக்க தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுங்க. யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யோனா 2:2. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, யோனா தீர்க்கதரிசி கர்த்தர் நினிவேக்கு போய் சொன்னா கீழ்ப்படியலை. எங்கே ஏறினா? தர்சீசுக்கு கப்பல் ஏறினா. கப்பல் ஏறினா அடித்தட்டிலையும் படுத்துக்கிட்டான். அடித்தட்டில் நீ எங்கே படுத்திருந்தாலும் ஆண்டுக்கு தெரியும். நீ ஒளிஞ்சு கிடந்தாலும் தெரியும். நீ குதிலுக்குள்ளே இருந்தாலும் தெரியும். அல்லேலூயா. நீ சாக்குக்குள்ளே இருந்தாலும் தெரியும். தேவனுடைய பிள்ளையே, நீ பாத்ரூமில் அடைக்கப்பட்டு இருக்கலாம், தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே போக வேண்டிய இடத்துக்கு கீழ்ப்படியலை, போகலை. கப்பலில் போனான், அங்கே போனான், புயல் வந்தது, எல்லாம் அவனால் ஏகப்பட்ட நஷ்டம். நீ கீழ்ப்படியாத ஆளால் குடும்பத்தில் அநேக நஷ்டங்கள் வரலாம். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கணும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியலை. அவன் அங்கே நினிவேக்கு போச்சானா தர்சீசுக்கு போகிற கப்பலில் ஏறி அடித்தட்டில் போய் படுத்துக்கிட்டான், யாருக்கும் தெரியாதுன்னு. பயங்கரமான புயல் அடிக்கி, பயங்கரமான காட்டடிக்கி, எல்லா ஜாமான்களையும் எல்லாத்தையும் தூக்கி கடலில் போட்டு பார்த்தாங்க, நிற்கல. கடைசியில் உங்கள் தெய்வத்தை தேடுங்கும்போது கீழே பார்த்தா அடித்தட்டில் பார்த்தா இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். யோனா தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அப்போ தான் அவன்கிட்ட கேட்குறாங்க, அல்லேலூயா, நீ என்னப்பா தூங்கிட்டு இருக்க? நாங்கள்லாம் கலங்கி கொண்டு இருக்கோம், பயந்து கொள்ளுமா. அவன் சொன்னான், தேவனுடைய பிள்ளைகளே, அல்ல நீ எங்கேருந்து வர்ற கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் 1ஆம், அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கினேன், பல்லவத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவனா அல்லேலூயா என்றான். அவ கர்த்தருடைய சமூகத்தினுடைய விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இது செய்தாய்? யார்? ஒரு கர்த்தருடைய பிள்ளை கீழ்ப்படியாமல் போகும்பொழுது மற்றவர்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கும். மற்றவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் கப்பலில் உள்ள எல்லாத்தையும் அள்ளி போட்டு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. நான் என்ன செய்யணும்? ஏன்ப்பா நீ கீழ்ப்படியாமல் வந்துட்ட கேட்குறாங்க. ஏன் ஆண்டோடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலைன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களை பார்த்து கத்த வார்த்தையை சொல்லலாம், பலிபடுத்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம இருக்கலாம். பாருங்க, தேவனுடைய பிள்ளையே எல்லாம் இழந்தாங்க.
என்னை தூக்கி கடலில் போடுங்கன்னாங்க. போக வேண்டிய இடம் எங்கே போகணும்? நினிவேக்கு போகணும். கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைத்தா ஊழியத்துக்கு செல்லணும். கர்த்தர் உங்களை எதுக்கு அழைக்காரோ அந்த காரியத்தை செய்யணும். அவன் போட்டாங்க. இதனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய மீன் வந்து ஒழுகிட்டு, பெரிய மீன் வந்து அவனை ஒழுகிட்டு. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அப்படியே டைஜஸ்ட் ஆகிருக்கணும், அரைச்சிருக்கணும். ஆனால் வயிற்றுக்குள்ள அல்லேலூயா மீனின் வயிற்றுக்குள்ளே கிடக்கிறான். ஒழுங்கா ஜோமன்னு 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 ஜோமன்னுக்கு ஜோமன்ல கீழ்ப்படியல. இப்போ கடந்து ஜோம் பண்றான். எங்க இருந்து? மீனின் வயிற்றுக்குள்ளே கடந்து. தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு சொன்னாரே, கீழ்ப்படியலே 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 கீழ்ப்படியலையே. இன்னைக்கு எங்க? மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து அவன் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் சொல்லுது, அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. எப்ப விண்ணப்பம் பண்றாரு? ஒழுங்கா ஜெபம் பண்ணா ஜெபம் பண்றே கிடையாது. பிரச்சனை வந்த உடனே தான் கர்த்தர் எனக்கு எப்படி செஞ்சுட்டாரு அப்படி செஞ்சுட்டான்னு சொல்றது. மீனின் வயிற்றிலிருந்து அவன் கூப்பிடுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இப்போ எங்க? வயிற்றுக்குள்ள சுருண்டு கிடக்காரு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ கூப்பிடுறாரு மீன் வயிற்றுக்குள்ள இருந்து. அல்லேலூயா. நமக்கு அந்த இது வரக்கூடாது. ஒழுங்காக கர்த்தர் கூப்பிட்டுருங்க. அல்லேலூயா. பிரச்சனை வந்தோடனே தான் கூப்பிடக்கூடாது. எப்பொழுது கர்த்தர் தேவனுடைய அதிகாலையில் என்னை தேடிவர்கள் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. கூப்பிட்டு பழகன் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவள் அந்த அப்படி பண்ண நம்ம என்ன சொல்லுவோம்? உனக்கு வேணுடா, நான் எவ்வளோ சொன்னேன் கேட்கல, கீழ்ப்படியலை, உனக்கு வேணும், உன்னை மீன் ஒழுங்கி அப்படியே நாசமாக போட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் உள்ளே வச்சு பாதுகாத்து மீனுக்கு கட்டளையிட்டார். என் பிள்ளைய டைஜஸ்ட் பண்ணிடாத, அவனை சும்மா அரைச்சிடாத. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளை 3 நாள் பயணங்கள், 3 நாள். அல்லேலூயா. துட்டு கொடுக்காத, டிக்கெட்டு எடுக்காத பயணம். அல்லேலூயா. இலவசமாக பயணம் போகிறான். அல்லேலூயா. எங்கே போகிறான்? நினிவேக்கு நேராக. அல்லேலூயா. மீனானது கொண்டு வச்சது கரையோரத்தில் கக்குச்சு. பாருங்க இப்போ எப்படி இருப்பாரு ஆள். உள்ள வெளியே வந்தோடனே எப்படி பாரு, அப்படியே சுருங்கி போய் மேலெல்லாம் மீன் உள்ள உள்ள எல்லாம். இந்த குழந்தைகள், ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் பொழுது எங்கள் வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க, 4 கிலோமா வடுது சுடு தண்ணியை நல்லா குடிப்பாங்க, வடு தண்ணியை குடிப்பாங்க. அந்த குழந்தை எங்கள் அம்மா டெலிவரி பார்த்துட்டு அந்த குழந்தைய கொண்டு வந்தாங்க. உடம்பெல்லாம் வெள்ளை. அல்லேலூயா. உடம்புல அப்படிதுமா அந்த சுடு தண்ணி மாதிரி வெள்ளை 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 வெள்ளேன்னு இருந்தாங்க. அப்படி தேய்ச்சி நல்லா கழுவி கலராக இருந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய, இதே போல தான் மீனாவும் யோனாவும் அப்படி தான் இருந்துப்பான். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, யோனாவுடைய வாழ்க்கையில் உள்ள கடந்து தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா கர்த்தர் அல்லேலூயா கொண்டு வந்து கக்கினான். அப்போ தான் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, இயேசு இருக்கிறார். கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு உத்தரவு கொடுத்தாரு. அவன் சத்தத்தை கேட்டு அவன் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் நீ உங்கள் சத்தத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்க தேவனுடைய பிள்ளையே, இவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் யாரை நோக்கி கூப்பிடணும்? தினசரி, எவ்ரிடே, ஒரு நேரம் மாத்திரமல்ல, எப்பொழுதும் கூப்பிடலாம் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தஞ்சுமா தானியுடைய வாழ்க்கையில், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில் அவன் கர்த்தரை கூப்பிட்டனால சிங்க கெவியில் போடப்பட்ட போதிலும் சிங்கங்கள் தானியலை ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை. அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களை தொட முடியாது, ஜெபிக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளை தொட முடியாது. சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய எதிரிகளை தூக்கி போட்ட உடனே எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டது. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, சாத்ராக் மேசாக் ஆபேத்தின் வாழ்க்கையில் அந்த சிலையை வணங்கலை, அவனை தூக்கி சும்மா எரிகிற அக்கினி சூழலில் போட்டாங்க. 7 மடங்கு விறகுகளை போட்டு அக்கினி சூழலில் போட்டாங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால்
அக்கினி சூழலில் நடந்தார்கள். கர்த்தரும் கூட நடந்தார். தேவனுடைய பிள்ளைகள் 3 பேர் போடப்பட்டார்கள். 4 பேர் தீயில நடந்து கொண்டு போறாங்க. தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அக்கினி அவங்களை சேதப்படுத்த முடியவில்லை. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களை அல்லேலூயா சத்துரு தொட முடியாது. ஜெபிக்கிற பிள்ளைகளை சத்துரு தொட முடியாது. தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவளை நோக்கி பார்த்தவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. யாரை நோக்கி பார்த்தவங்க? கர்த்தரை நோக்கி பார்த்தவங்க முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இன்னைக்கு துக்கத்தோடு கூட வந்திருக்கீங்களா? கவலையோடு கூட வந்து கடந்த நாட்களில் என்னை பார்த்து 2 பேர் கேட்டாங்க, எப்படின்னா உயிரோடு இருக்கீங்கன்னாங்க. எப்படின்னா இந்த அல்லேலூயா உயிரோடு இருக்கீங்கன்னாங்க. கர்த்தருடைய கிருபையினால் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால் உயிரோடு இருக்கிறேன், ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கை, தாவியுடைய வாழ்க்கையில் எத்தனை நெருக்கங்கள் வந்தது, எத்தனை போராட்டங்கள் வந்தது. அல்ல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். பிரகாசம் முகத்தில் என்ன பிரகாசம் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அன்னையுடைய வாழ்க்கையில் முகங்கள் துக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட, கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட, புலம்பலோடு கூட இருக்கின்றார்கள். ஏன்? அல்லேலூயா. துக்கத்தோடு கூட இருக்கலாம், நீங்க கலக்கத்தோடு கூட இருக்கலாம், புலம்பலோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி பாருங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் பிரகாசம் இல்லை? ஏன் உங்க வாழ்க்கையில் பிரகாசம் இல்லை? ஏன் உங்க முகம் துக்கமுகமா இருக்கிறது, 6 முகமா இருக்கிறது, 7 முகமா இருக்கிறது? காரணம் என்ன? நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பதில்லை, ஜெபிக்க வேண்டிய நேரத்தை ஜெபிப்பதில்லை, வேதத்தை படிக்க வேண்டிய நேரத்தில் படிப்பதில்லை, ஆராதனைக்கு அசட்ட பண்றாங்க. ஏன் துக்கம்? ஏன் முகத்தில் சந்தோஷம் இல்லை? உங்க வாழ்க்கையில் நெருக்கம் 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 நெருக்கத்தை தான் பார்க்குறீங்க, இயேசுவை மறந்துடுறீங்க. நெருக்கத்தை தான் பார்க்குறீங்க. தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, அவரை நோக்கி பார்த்தோடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கன்னா கர்த்தரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை படிங்க. ஆராதனை அசட்ட பண்ணாதீங்க. ஆராதனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. அல்லேலூயா. யூசாக்கை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த யோசேப்பை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த தானியேலை போல உங்களை உயர்த்துவார். தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு ஆசீர்வதித்த தேவன். யோசேப்பு அல்லேலூயா சிறைபிடிக்கப்பட்டு போனவன், அவனை கர்த்தர் எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் மாற்றினார். வாசல் காவல் காத்திர மொர்தெகாய் 127 தேசத்துக்கு அதிகாரியாய் மாற்றினாரு. அந்த ஆண்டவர் தேவனுடைய பிள்ளை தானியேல், அல்லேலூயா, ஜெபிக்கிற தானியேல் தூக்கி போட்ட போதிலும் அவனை சிங்கங்கள் சேதப்படுத்த முடியல. சிறைபிடிக்கப்பட்டு போன தானியேல் தான் அந்த தேசத்துக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் பதவியேற்றான். தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உங்களை உயர்த்துகிறவர் அவர் தான், உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான், உங்களை கனப்படுத்துகிறவர் தான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் தருகிறவர் அவர் தான். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. தாவீதுக்கு சத்துருக்கள் அதிகம், ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்ததால் அவருடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா. உங்கள் சத்துருக்கள் நேரமாக இருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் இருக்காங்களா? அவங்க மத்தியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். சத்துருக்கள் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி தேவன் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். மற்றவங்க என்ன பேசுகிறான்னு பரவாயில்ல, உங்களுக்கு இந்தியா பேசுகிறா பரவாயில்ல, அவமானம் பேசுகிறாங்களா, உங்களை வேதனையோடு பேசுகிறாங்களா, கவலைப்படாதீங்க. அவர்கள் மத்தியில் உங்களை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்படுகிற மாதிரி சூழ்நிலையில் வரலாம். ஆண்டவரை தேடும் பொழுது, கர்த்தரை மாத்து சார்ந்து வாழும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவேன்னு சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய கிருபைகளுக்காக நாம் அவரது முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உங்கள் கிருபை என்னை தாங்கி நடத்தட்டும். அவருடைய பாதுகாப்புக்காக அவரை நோக்கி பார்க்க வேண்டும். வெளியே போறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு போங்க. அவருடைய பாதுகாப்பு தேவை, அவருடைய கிருபை தேவை. தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் பிரகாசிக்க முடியும். பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்தீங்கன்னா அல்லேலூயா
விளக்குகள் அதிகமாக எரியும். விளக்கு வெளிச்சமாக இருக்கும். லைட்டை வெளியே மட்டும் லைட்டு போடுறோம் பார்த்தீங்களா, சுற்றில பூச்சிகள்லாம் அங்கே வந்துடும். எங்கே வந்துடும்? ஒரு சில நேரத்தில் கதவை பூட்டி போட்டுரும். திறந்து போட்டால் உள்ளெல்லாம் பூச்சி வந்து உள்ள லைட்டை ஆஃப் பண்ணிடுவோம். வெளியே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளை பிரகாசமாக இருக்கிற இடத்துக்கு அநேக பூச்சிகள் தேடி வரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரகாசமாக இருந்தால் கவலையோடு இருக்கிற ஜனங்கள், கண்ணீரோடு கொடுக்கிற ஜனங்கள், வியாதியோடு கொடுக்கிற ஜனங்கள், புலம்பிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். அல்லேலூயா. அந்த அக்காட்ட போய் ஜெபம் பண்ணுவோம், அந்த அண்ணன்ட்ட போய் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், நீங்கள் மற்றவங்களுக்கு பிரகாசமாக இருக்க வேண்டும். உங்கள் பிரகாசத்தை பார்த்து தான் நீங்கள் எப்போ பார்த்து ஆறுமுகமா, எப்போ பார்த்து அழுமுஞ்சா இருந்தீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட வருவாங்களா? இவட்ட போனால் நம்மளும் அழுமுஞ்சா மாறிடுவோம். இவங்ககிட்ட போனால் அழுமுஞ்சா மாறிடுவோம். போவாங்க. பக்கத்து வீட்டுக்கார அக்கா சொல்லுமா அங்கே அவட்ட பழகாத. நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தால் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா கர்த்தர் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தால் நாட்களில் அல்லேலூயா. மோசே சீனாய் மலையில் இருக்கும் பொழுது 40 நாள் தண்ணி குடியாமல், அப்பம் புசியாமல், அல்ல எதுவும் சாப்பிடாமல் அந்த 10 கட்டளைகளுக்காக காத்திருந்து வரும்பொழுது தேவனுடைய அவன் முகம் பிரகாசித்தது. அவன் முகத்தில் இறங்கி வரும்போது அவன் முகம் பிரகாசித்தது. ஜனங்கள் அவன் முகத்தை பார்க்க முடியலை, அவனுடைய முகத்தை பார்க்க முடியலை. தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் முகம் எப்படி இருக்கணும்? எப்போ பார்த்தாலும் ஒரே அழுவதான். புருஷனை பார்த்தா அழுவ, பக்கத்து வீட்டுக்கார அக்காவை பார்த்தா அழுவ, யாரை பார்த்தாலும் அழுவ 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 அழுமுஞ்சி. என்ன மூஞ்சி? என்ன மூஞ்சி? அழுமூஞ்சி. நம்ம இருக்கக்கூடாது. ஏன் செத்தா போனாரு? ஏன் செத்தா போனாரு? உயிரோடு இருக்கார்ல. அல்ல கர்த்தர் என்னை நோக்கி கூப்பிடுங்கிறாருல்ல. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அந்நாளுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லை. பெண்ணினா அவளை வேதனைப்படுத்தினாள். அவள் அந்த வருஷத்து ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு போவாள். அந்த வருஷத்தில் 1 சாமுவேல் 1:10 சொல்லப்படுகிறது. அவள் போய் மனங்கசன் தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ளே போனா. தேவனுடைய ஆலயத்துக்கு போனா. ஆலயத்தில் வரும்பொழுது ஆண்டவர் ஆலயத்தில் ஜெபத்தை கேட்கிறாரு. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணா. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்குள்ள ஊழியக்கார் பாஸ்டர் கூட அவள் தான் ஜெபம் பண்ண கிடையாது. இந்த அம்மா இருதயத்தில் வேதனையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றியாச்சு. ஏன் குடித்து வெறித்திருக்கான்னு சொல்லி அவட்ட வந்து கேட்டான். நான் ஒன்று குடிக்கலை, வெறிக்கலை, என் இதயத்தில் பாரத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி விட்டேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறான். உங்களுக்கு கவலை அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. சொன்ன சமாதானத்தோடைய போ. வரும்போது கவலையோடு கூட வந்தா, கண்ணீரோடு கூட வந்தா, சமாதானத்தோடைய போ. இஸ்ரவேலின் தேவன் உன் விண்ணப்பத்தை கேட்டார். அல்லேலூயா. அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை, பிள்ளை பெற்றெடுக்கல. அப்புறம் எப்படி போனா? சந்தோஷமா போனா. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். சீக்கிரமாக எனக்கு ஒரு சாமுவேலை கொடுக்க போறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு போகணும். விசுவாசத்தோடு கூட போங்க. கர்த்தருக்கு ஒரு சாமுவேலை தர போறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளையே, அவள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். சங்கீதம் 121:1-2 சொல்லப்படுகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பருவனுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்குற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருங்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவைனாலும் யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவளுக்கு மனிதனிடத்திலிருந்து வருகிற உதவிகளை பார்க்கலும் அல்லேலூயா 1000 மடங்கு மேன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுடைய மனிதர்களுடைய தேவைகளை பார்க்கலாம். அவர்கள் உங்களுக்கு சந்திப்பதை பார்க்கலாம். 1000 தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியும். உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் என்றால், உங்கள் கண்கள் ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கும் என்றால், வல்லமுள்ள தேவனை பார்க்கும் என்றால், அல்லேலூயா ஜெபத்தை கேட்கிற தகப்பனை நோக்கி பார்க்கும் என்றால், அவர் அற்புதம் செய்ய முடியும். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் சுகமடைவதற்கும்
தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும், உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடப்பதற்கும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படணுமா? கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணுமா? உங்களுடைய வியாதி சுகமாகணுமா? உங்களுடைய கஷ்டம் மாறணுமா? உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் வேணுமா? அல்லேலூயா. யாரை பார்க்கணும்? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எளிதான வழியை வைத்திருக்கிறார். என்ன காரியம்? கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். லேசான காரியம். ஆண்டவருக்கு என்ன காரியம்? லேசான காரியம். உங்களுக்கு கஷ்டமா தெரியலாம், இது எப்படி முடியும் அது சொல்லாதீங்க. இயேசுவுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். தேவனுடைய பிள்ளை, அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவருக்கு எளிதான வழியை சொல்லி கொடுத்திருக்கிறார். என்ன வழி? சங்கீதம் 30, அல்லேலூயா, எரேமியா 33:3 சொல்லப்படுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அல்லேலூயா உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேங்கிறாரு. அல்லேலூயா. என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். அப்பா ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி கொட்டா போதும். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, என் குடும்பத்துக்கு அற்புதம் செய்யுங்க, என் மனைவிக்கு அற்புதம் செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க சொல்லி கூப்பிட்டா போதும். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேங்கிறாரு. பெரிய காரியங்கள், சாதாரணமான காரியம் அல்ல. அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடுங்க. நேரமாய்க்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா எபிரேயர் 12:1 பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். தேவனுடைய பிள்ளையே, 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் வரிசையா இருக்கிறது. அதான் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, அல்லது தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை தோக்குனவர் முடிக்கிறவர் அல்லேலூயா இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடணும். யாரை நோக்கி ஓடணுமா? யாரை நோக்கி? என் ஃப்ரெண்டை நோக்கி ஓடக்கூடாது, உங்கள் ஃப்ரெண்டை நோக்கி ஓடக்கூடாது, சொந்த பந்தத்தை நோக்கி ஓடாதீங்க, சொக்காரங்களை நம்பி ஓடாதீங்க. அல்லேலூயா. இயேசுவை நோக்கி ஓடும் பொழுது கர்த்தர் உங்கள் அல்லேலூயா உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அடுத்து நம்ம யாரை பார்க்கணும்? நமக்காக அடிக்கப்பட்ட இயேசுடைய சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு நடுவில் சிலுவை அடிக்கப்பட்டார். 2 கல், அந்த பக்கம் ஒரு கல், இந்த கல். அவன் நீர் ஆண்டு ஜமா நீ மெய்யான தேவனுடைய ஜமா எங்களையும் முடியும் உங்களையும் முடிவுங்கிறான். ஆனால் இவன் இந்த கல்லை சொல்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொன்னான் அல்லேலூயா, என்னை அல்ல பரதேசில் என்னை நினைத்து கொள்ளும், என்னை நினைத்து கொள்ளும் என்று ஜெபம் பண்ணான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தர் அவனை மன்னித்து இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. சிலுவையை நோக்கி பாருங்க, உங்களுக்காய் அடிக்கப்பட்ட சிலுவையை நோக்கி பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னாமத்தின் வீட்டில் படிங்க 21:5 படித்து பாருங்க, 9ஆம் வசனம் வரைக்கும் படிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். டெய்லி இந்த மண்ணா தானா சாப்பாடு? 40 வருஷம் எந்த வேலையும் பார்க்கல. டெய்லி காலையில் மண்ணா, பரலோகத்திலிருந்து தூதர்கள் சாப்பிட்ற மண்ணா கிடைச்சது. அவங்களுக்கு அழுத்து போனாங்க. டெய்லி இந்த மண்ணாவை தான் சாப்பிடணும். மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கோபப்பட்டார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, கொல்லிவாய் சர்ப்பங்களே அனுப்பினார். கொல்லி இந்த பையன் சொன்னபடியே கேட்க மாட்டான், இவன் கேட்கவே மாட்டான், இவனும் கேட்க மாட்டான், இவனும் கேட்க மாட்டான்னு சொல்லி கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்புனாரு. இப்போ எல்லாத்தையும் கொத்திக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றா கொத்துது கொத்துது கொத்து கொத்து கொத்தி எல்லாம் செத்து போனாங்க. நிறைய பேர் செத்து போனாங்க, ஆயிரக்கணக்கான செத்து போனாங்க. தேவனுடைய பிள்ளையே, மோசே இப்ப ஆண்டோட கேட்க, என்னப்பா செய்யணும்? ஏன் போதும் என்று மனதினை குடும்ப பக்தியே மிகுந்த ஆதாயம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த உணவை சாப்பிடு. கடன் வாங்கி சாப்பிடாதீங்க, கடன் வாங்கி சாப்பிடாதீங்க. சோறு கஞ்சி இருக்கா, கஞ்சும் ஊரா கொடி தொட்டி சாப்பிடுங்க, இல்லை துவையல் அடிச்சு சாப்பிடுங்க.
கடன் வாங்கி மட்டன் வாங்கி சாப்பிடாதீங்க. முறுமுறுத்தார்கள், டெய்லி இந்த மண்ணாதானா. ஆண்டவர் கோபம் வந்துட்டு கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினாரு. எல்லாத்தையும் கொத்திக்கிட்டு இருக்கு, எல்லாம் செத்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் மோசேட்ட கத்த சொன்னாரு, வெங்கலத்தினால கொள்ளிவாய் சர்ப்பத்தை போல செஞ்சு சீக்கிரமா அவர் கம்பு மேல நிறுத்து, கம்பு மேல நிறுத்து. அவன் சீக்கிரமாக அந்த காரியத்தை செய்தான். வெங்கலத்தெல்லாம் வாங்கி உருக்கி சும்மா கொள்ளிவாய் சர்ப்பம் போல அல்ல அங்கே நிறுத்துறான் என்னுடைய பிள்ளைகளே. அல்ல இழுத்துட்டு கிடக்கிறவன் சும்மா சாவு போற நேரத்தில் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை பார்த்தவங்கெல்லாம் பிழைச்சிட்டாங்க. அல்லேலூயா. செத்து போறவன் கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சவன் போறான், அது யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க பிழைச்சிட்டாங்க, பார்க்காதவங்க செத்து போனாங்க. சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். கல்வாரி சிலுவையில் உனக்காவும் எனக்காவும் ஜீவனை கொடுத்தாரு. அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு வெற்றி உண்டு, உங்களுக்கு சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. யாரை பார்க்கணும்? டெய்லி கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. காலையில் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் சிலுவையை காட்சி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அவரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. வியாதி நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். வியாதி யோதா இங்கே நேரம் இல்லை. ஏசாயத்துக்கு புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1-5 பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா வியாதிப்பட்டான். பிளவு வியாதி, ஆங்கிலத்தில் கேன்சர் என்று இருக்கிறது. ஏசாயா சொன்னார், வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும், பிழைக்க மாட்டேன், மரித்து போவீர். ஆனா அவன் சுவர்புறமாக திரும்பி, கர்த்தாவே உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்த அவன் ஆண்டவர் சமூகத்தில் அழுது கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். மிகவும் அழுதான். யார் நோக்கி அழுதான்? கர்த்தரை நோக்கி. அவன் பொண்டாட்டியை பார்த்து அழல, மந்திரிமாரை பார்த்து அழல, அவர் தலைவர்களை பார்த்து அழல, யாரை பார்த்து அழுதான்? கர்த்தரை நோக்கி அழுத, மிகவும் அழுதான். அல்லேலூயா. ஏசாயா தீக்கு சொல்லிட்டு போயிட்டாரு பாதி முட்டத்து போனோன்னு. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. ஏசாயா நெல்லு, என் மகன் அழுதுட்டான்ப்பா, ரொம்ப அழுதுட்டான்ப்பா. அவன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அவனுடைய ஆயுஷ் நாட்டில் 15 வருஷம் கூட்டி கொடுத்தார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஏசாயா 55:6. ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை கண்டடைய சமயத்தில் தேடுங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு தேடக்கூடாது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. கண்டடையத்தக்க சமயத்தில் தேட வேண்டும். நாளைக்கு பார்த்துக்கிடுவோம், நாளைக்கு பார்த்துக்கிடுவோம், நாளைக்கு பார்த்து சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை, அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களை விடுவிக்க தேவனா. அல்லேலூயா. அவருடைய ஜெபத்தை கேட்டார். சங்கீதம் 145:18 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் செவிமா இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, பாகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாம் தொழுது கொள்ள போறதெல்லாம் அவர் நமக்கு செவிமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு செவிமாய் பெற்றுக்கிற வேறே பெரிய ஜாதி அது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம